காளிங்கிறவரு அவங்க ஒய்ஃப் கலையோட சேர்ந்து மளிகை கடை தான் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. காளி கிட்ட ஹெல்ப் கேட்டு பெரியவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. எனக்காக நீ ஒரு கொலை பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்ட காளி என்னால முடியாது, நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன், எந்த பிரச்சனையிலயும் நான் மாட்டிக்க விரும்பலன்னு சொல்றாரு. பெரியவர் உன்னால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லியுமே காளி கேட்க மாட்டாரு. பெரியவர் காளியோட காலியோ விழுந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கெஞ்சுறாரு. பெரியவர் குடும்பத்தோட மதுரையில தான் இருக்காரு. அங்க ஒரு அம்மா வந்து என் புருஷனை என்ன பண்ணீங்க, நீங்க தான் சேர்ந்து எதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க ஊர்ல திருவிழா, இவங்க வந்து பிரச்சனை பண்றதால அவங்க அங்க இருந்து போக சொல்றாங்க. ஆனா அவங்கள மண் எடுத்து சாபெல்லாம் விட்டுடுறாங்க. இதனால கோவப்பட்ட பெரியவரோட பையன் அவங்களை அடிச்சு அங்க வந்து துரத்திடுறாரு. என் ஹஸ்பண்ட் காணாம போனதுக்கு நீங்களா தான் காரணம், உங்களை சும்மாவே விட மாட்டேன் அங்க வந்து கிளம்புறாங்க. அவங்க பொண்ணுக்கு பெரியவர் வீட்டுல சிக்கன் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு சிக்கன் வேணும்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பாவை காணோம் தேடிட்டு இருக்க, உனக்கு சிக்கன் தான் வேணுமான்னு கோவப்பட்டுறாங்க. இப்ப பொண்ணு அழுவதை தாங்க முடியாம இவங்க யாருக்கும் தெரியாம பெரியவர் வீட்டுக்கு வந்து அங்க இருக்க சிக்கன் எடுத்து பொண்ணுக்கு தராங்க. காணாம போன ஹஸ்பண்ட் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் வைஃப் குழந்தைய காணோம், நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. காணாம போய் 1.5 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்களா போங்கன்னு சொல்றாங்க. எஸ்பி அருணகிரி கிட்ட என் வைஃப் குழந்தைய பெரியவர் வீட்டுக்கு போனாங்க, நான் இப்ப காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாரு. பெரியவர் வீடுன்னு சொன்னதுமே இவர் உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாரு. அவங்கள ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணனும்னா ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் எவிடன்ஸ் வேணும், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கறேன்னு சொல்றாரு. பெரியவர் வீட்ல எல்லாரும் விருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கண்ணன் அரெஸ்ட் பண்ண போறதா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே இவர் கண்ணன் கிட்ட நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, என்கவுண்டர் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க தப்பிச்சு போறது தான் நல்லதுன்னு சொல்றாரு. எஸ்பிக்கும் பெரியவர் வீட்டுக்கும் முன்பகை இருக்கு, அதனால கண்டிப்பா நான் அவங்க 2 பேரும் என்கவுண்டர் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கூட இருக்க போலீஸ் திருவிழா டைம்ல இதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. நான் இப்ப இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே பெரியவர அவங்க குடும்பம் தான், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா பெரியவரையும் அவங்க பையனை நான் என்கவுண்டர் பண்ணுவேன்னு சொல்றாரு. மிஸ்ஸிங் கேஸ்க்காக என்கவுண்டர் பண்ண முடியாது, காணாம போன அந்த அம்மா இறந்து போய் அவங்க பாடி கிடைச்சதுனா தான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றாரு. இப்ப பெரியவர் வீட்டுக்கு வந்து கண்ணன் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா கண்ணன் இங்க இல்ல, வெளிய போயிட்டதா சொல்றாங்க. நீங்களே உங்க பையனை மறைச்சு வச்சுட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, போய் உங்க பையனை கூட்டிட்டு வாங்க, இல்லன்னா மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவேன்னு சொல்றாரு. கண்ணனை கூட்டிட்டு வரதா இப்ப பெரியவர் வீட்டு விட்டு கிளம்புறாரு. பெரியவர் வீட்டு தோட்டத்துல இப்ப நாயை விட்டு மோப்பம் பிடிக்க வைக்கிறாங்க. அவங்க பொண்ணு வந்து எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஹஸ்பண்ட காணோம்னு தேடிட்டு வந்த அம்மாவை கொலை பண்ணி தோட்டத்துல மறைச்சிட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களான்னு ஒரு டெட் பாடியை இப்ப தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்த ஃபேமிலில இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பெரியவர் பொண்ணு இந்த பாடிக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இது எப்படி உங்க தோட்டத்துல வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. வைஃபை சாகடிச்சிட்டாங்க, நீங்க என்ன அமைதியா இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேக்குறாரு. அது என் வைஃபே கிடையாது, ஒரு அனாதை பொண்ணத்தை என் வைஃப்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு. எஸ்பி அருணகிரி தான் பெரியவர் குடும்பத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அனாதை பொண்ணத்தை செட் பண்ணிட்டாரு. எஸ்பியை கொலை பண்றதுக்காக காளி கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க வைஃபோ நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், ஏற்கனவே இவங்க நமக்கு பண்ணதே போதும், காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க, காரியம் முடிஞ்சதும் காலை வாரி விடுவாங்க, இவங்களால நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு மறந்துட்டியா, இப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க போகாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவரும் அவங்க பேச்சு கேட்காம கிளம்பி போறாங்க.